Hi viewers, very warm welcome to the World of Education channel. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் தான் இன்னும் வரப்போகுது. ஓகே, ஸோ பைத்தன் மட்டும் இல்லை ஃபிசிக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கான ஃபஸ்ட்டு வீடியோ தான் வந்துட்டு இது. ஸோ என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஃபிசிக்கல் ஃபினாமினாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஃபிசிக்ஸை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபிசிக்ஸ் ஓரியன்டான பிக்செல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது பால்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதில் நியூக்ளியர் வெப்பன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், இங்கே பிளாஸ்மா இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காயிலை சுற்றி எலக்ட்ரோமேக்னடிக் ஃபீல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுறது. இங்கே நம்மளோட கேலக்ஸி ரெயின்போ ஃபார்மேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரோலர் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் மாதிரி ஒரு பம்பரம் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்துட்டு டெஃபினட்டாக ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஸோ நியூக்ளியர் ரியாக்ஷனில் இதுக்கு பின்னாடி ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபிசிக்ஸை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்தது வீடியோவில் நிறையா ஃபிசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்டே டியூன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ்னால் என்னன்றதை பார்த்துட்டு தென் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். ஸோ ஓவராலாக வந்து ஃபிசிக்ஸை பற்றின இன்ட்ரோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஃபிசிக்ஸை என்ன அப்படின்னா ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபார்முலாவே வந்துட்டு ஒரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர் அப்படின்னு ஒன்று. ஓகே, ஸோ இது என்னன்னா இப்போது யார்ட்டா கேட்டோன்னா ஜஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க ஓகே ஃபிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர். பட் ஸ்டடி ஆஃப் நேச்சர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நேச்சர்னு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே நேச்சர்னு என்ன அப்படின்னா ஸோ ஜென்ரலாக நமக்கு நேச்சர் அப்படின்னோடனே ஸோ இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு நதி ஓடிட்டுருக்கு, அதில் தண்ணியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ மலை, காடுகள், மரம், செடி, கொடி இதெல்லாமே இருக்கு இல்லையா. அதே மாதிரி சன்செட் ஆகுறது, பீச், மண், ஸோ இதெல்லாமே வந்து நேச்சர் தான். பட் ஆனால் நமக்கு இது மட்டும் தான் ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ பட் நேச்சர்னால் அப்படி கிடையாது, இது மட்டும் கிடையாது. ஸோ ஜென்ரலாக நேச்சர் அப்படின்னா என்னென்னா ஸோ மேன் இன்டரப்ஷன், அதாவது மனுஷனோட எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாமல் ஜென்ரலாகவே அதுவாகவே உருவான ஒரு விஷயம், அதுவாகவே நடந்த ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அது இட்செல்ஃபாகவே நடந்துகிட்ருக்கு, அதுவாகவே எந்த ஒரு மேன் இன்டரப்ஷனுமே இல்லாமல், மனிதர்களோட எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாமல் ஒரு ப்ராசஸ் வந்துட்டு ஒரு செயல்பாடு அதுவாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஸோ அதுதான் வந்துட்டு நேச்சுரல் ஃபினாமினா. ஓகே, ஸோ அதை தான் வந்து நேச்சர் சொல்லுவோம். இப்போது கடல் உருவானதோ பூமி உருவானதோ சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது நிலா வந்துட்டு பூமியை சுற்றுது இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நதிகள் ஓடுறது, தென் இந்த பூமி உருவானதாக இருக்கட்டும், தென் அதில் உள்ள கடல்கள், இந்த மாதிரியான எல்லாமே உருவாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இப்போ அட்மாஸ்பியரில் கேஸஸ், காற்று வந்துட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு எதுக்குமே என்ன தேவையில்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், மனுஷனோட எந்த ஒரு இன்டரப்ஷனுமே தேவையில்லை. இது எல்லாமே அதுவாகவே நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதுவானே உருவான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேச்சருக்குள்ளே அடங்கும். ஓகே, ஸோ ஒரு விஷயம் அதுவாகவே உருவான ஒன்று, தென் ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்பாடு வந்துட்டு அதுவாகவே நடக்குது அப்படின்னா இது எல்லாமே நேச்சுரல் ஃபினாமினா, நேச்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஃபினாமினாஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு எப்படி நடக்குது, தென் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, இதெல்லாம் படிக்கிறது தான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நேச்சரை பேஸ் பண்ணி நடக்கிற எந்த ஒரு ப்ராசஸ் வேணா இருக்கட்டும், அது வந்துட்டு ஒரு பேசிக் ரூலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு ரெயின்போ ஃபார்மேஷனாக இருக்கட்டும், ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதில் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெயின்போலாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட்லாம் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் இந்த கான்செப்ட் தான் வந்து மெயினாக வரும். ஸோ அதே மாதிரி இப்போது மழை பொழிகிறதா இருக்கட்டும், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ எர்த்தில் இருக்கிற வாட்டர் சோர்ஸஸ்லேருந்து வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா பாயில் ஆகிட்டு மேலே போகும். ஸோ காரணம் என்ன, டென்சிட்டி கம்மியாயிடும் இல்லையா, ஹீட் ஆகிட்டு. ஸோ மேலே போயிட்டு அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா டஸ்ட்டோட ஒன்று சேர்ந்து கூல் ஆகிட்டு டஸ்ட்டோட ஒன்று சேர்ந்து க்ளவுடாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் கேஸ் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான வாட்டர் கேஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்ததும் மறுபடியும் மழையாக பொழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் ஃபினாமினா தான். ஸோ இந்த சன்செட் இந்த ஈவினிங், சன்ரைஸ் இந்த மார்னிங், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பூமி சுற்றுது இல்லையா. ஸோ பூமி சுற்றுறதுனால மட்டும்தான் சன்ரைஸ் சன்செட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபினாமினாஸ் தான். ஓகே, ஸோ
ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட் அண்ட் லைட் ஃப்ரம் பர்னிங் அண்ட் எல்லோ, ஆரஞ்ச் கலர் ஆஃப் ஸ்கை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல. ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில வந்துட்டு நம்ம லைட்ட பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆட்டம்க்குள்ள இருக்கிற ஒரு சிங்கிள் எலக்ட்ரான அந்த லைட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எலக்ட்ரானுக்கு எனர்ஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அத நாக் அவுட் பண்ணிரும். ஸோ அது என்ன பண்ணிரும் அப்படின்னா, அந்த நாக் அவுட் பண்ணி வெளியில தள்ளிறாது. பட் எனர்ஜி அந்த அளவுக்கு இருந்ததுன்னா வெளியில போயிடும். ஓகே. பட் ஒருவேளை வந்துட்டு எனர்ஜி ஓரளவு கம்மியாவே இருந்தது அப்படின்னா, ஸோ போதுமான அளவு இருந்தது அப்படின்னா, அது வந்துட்டு ஹையர் எனர்ஜி லெவல் போயிட்டு, அதுக்கு அடுத்ததா என்ன பண்ணும் அப்படின்னா, லோவர் எனர்ஜி லெவல் வரும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, லைட் எமிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளா ஒரு லைட் எமிட் பண்ற ப்ராசஸ். ஸோ இதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஹீட் பண்ணும்போதும் சரி, ஆ ம் ஓகே. அதே மாரி ஸ்கைல உள்ள கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்துக்கு வெளியில இருந்து வர காஸ்மிக் ரேடியேஷனா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ரேடியேஷன்ஸ்லேருந்து வர எனர்ஜிய அக்வயர் பண்ணி என்ன பண்ணும்னா, லைட் எமிட் பண்ணும். ஓகே. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாரி லைட்லாம் வருது. ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளோட வேர்ல்டு மட்டும் கிடையாது. யூனிவர்ஸ்ல இருக்கிற எக்கச்சக்கமான ஃபினாமினல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபினாமினல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் பிசிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் அண்ட் லாஸ பேஸ் பண்ணி மட்டும் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஃபாலிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது காரணம் என்ன? கிராவிட்டி அப்படின்றது. அதே மாரி பேர்ட்ஸ் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெர்னோல்லிஸ் பிரின்சிபிள் அப்படின்னு இதுக்கு பின்னாடி தனியா ஒரு ஃபிசிக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ பெர்னோல்லிஸ் பிரின்சிபிள் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் மேல ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும்போது, ஸோ அது வந்துட்டு ஃபாஸ்ட்டா ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, அங்க வந்துட்டு பிரஷர் கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மேல ஸ்லோவா மூவ் ஆச்சு அப்படின்னா, அங்க பிரஷர் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, பெர்னோல்லிஸ் பிரின்சிபிள் அப்படின்றது. ஸோ அத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா வந்துட்டு இன் டெப்த்தா பார்க்கலாம். ஓகே. ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பறந்துட்டு இருக்கு. ஈவன் ஏர்பிளேன்ஸ் எல்லாமே ஹெலிகாப்டர்லாம் பறக்குறது எல்லாமே இந்த பிரின்சிபிள் பேஸ் பண்ணி தான். சென்ட் பாட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில சென்ட் வெளியில வர அந்த பிரின்சிபிள் கூட இதே பெர்னோல்லிஸ் பிரின்சிபிள் தான். ஓகே. நம்ம வீட்ல கேஸ் ஸ்டவ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பின்னாடி கூட பெர்னோல்லிஸ் பிரின்சிபிள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல ஊறிப்போன ஒரு விஷயம். ஓகே. நம்மளோட ஒண்ணு சேர்ந்த ஒண்ணு விஷயம். ஒண்ணு. ஓகே. ஈவன் நம்ம நடக்கிறப்ப கூட காலுக்கும் நம்மளோட தரைக்கும் காலுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ அதுவும் கூட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஒரு பிசிக்ஸ் ஃபினாமினா தான். ஓகே. தென் நம்மளோட வெயிட்டா இருக்கட்டும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னா இது என்ன சிம்பிள். இது வந்து நமக்கே தெரியும் இல்லையா? கிராவிட்டி. ஓகே. ஸோ நம்மளோட எர்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பா ஸ்பேஸ் டைம் வந்துட்டு கர்வ் பண்ணுது இல்லையா? ஸோ அதனால டெஃபினட்டா அதுக்கு ஒரு கிராவிட்டி இருக்கும். ஸோ அதனால நம்ம உயரத்துலருந்து குதிச்சோம்னா, டெஃபினட்டா அது வந்து நம்மள கீழ புடிச்சு இழுக்கும். ஓகே. ஸோ அதே மாரி நியூட்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ நியூட்டன் மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரியும். ஓகே. ஸோ 1600 அந்த 1600 செஞ்சுரி அந்த ரேஞ்சில வந்துட்டு வாழ்ந்த ஒரு சயின்டிஸ்ட். ஓகே. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ்ல வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆப்டிக்ஸ்ல இருக்கட்டும், நியூட்டனோட ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு இருக்கு. ப்ரிசம் யூஸ் பண்ணி, ஓகே, டிஸ்பர்ஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் நியூட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, 3 லாஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஓகே. லா ஆஃப் இனர்ஷியா அண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ அது செகண்ட் லா வந்துட்டு லா ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே. தேர்ட் லா வந்துட்டு ஆக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் பேலன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகே. ஸோ அடுத்து இந்த இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள நியூட்டன் அப்படின்றதும் ஃபிசிக்ஸுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி கிராவிட்டினா என்ன அண்ட் அதுக்கு ஃபார்முலா. ஸோ F=gm1m2/r² இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவரும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மோஷன் என்ன, கிராவிட்டினா என்ன ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஃபெயிலியர். ஸோ நியூட்டன் வந்துட்டு அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஓகே. அவருக்கு அடுத்தும் ஐன்ஸ்டீன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றலாம் சொன்னார் இல்லையா? ஸோ உதாரணத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்பேஸ் டைம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அதில ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாசிவ் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அது ஸ்பேஸ் டைமை கர்வ் பண்ணும். அந்த கர்வச்சர் எஃபெக்ட் தான் கிராவிட்டி அப்படின்லாம் சொன்னாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி காலங்கள் கடக்க சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பிசிக்கல் ஃபினாமினாவ பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸும் மாறுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஓஷன் வேவ்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஓஷன் வேவ்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஈவன் மோஸ்ட் ஆஃப் இது தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஏரோட ஃப்ளோ. ஓகே. ஸோ காத்து வந்துட்டு ரொம்ப வேகமா அந்த கடலோட மேற்பரப்புல அடிச்சுட்டு போகும் இல்லையா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சின்ன சின்ன அலைகள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. பட் இன்னும் ஒரு பூகம்பம் அதெல்லாம் வந்து கடலுக்கு அடியில வந்தது அப்படின்னா, பெரிய பெரிய அலைலாம் வரும். ஓகே. ஸோ அண்ட் அது மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்துட்டு காத்தோட ஆனா இப்போ நான் ஒரு ரீசன் சொன்னேன். காத்தோட வேகம் மட்டும் தான் அதுக்கு காரணமானா கிடையவே கிடையாது. ஸோ அப்படி கிடையாது. ஓகே. ஸோ நம்மளோட எர்த்லேருந்து 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற மூனோட கிராவிடேஷனல் புல்லும் கூட இதுக்கு காரணமா இருக்கு. தென் டைடல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சிங்கிங்னா ஒண்ணும் இல்ல. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது தண்ணிக்குள்ள முங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிங்க். ஓகே. ஸோ இது இது எப்படின்னா, இப்போ
ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது தெரியும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு தண்ணியில் போடும்போது அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டரை வந்துட்டு அது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அந்த ஆப்ஜெக்டை தண்ணியில் போடும்போது அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக வாட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அது ரீப்ளேஸ் பண்ண வாட்டரோட வெயிட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு அது சிங்க் ஆகிடும், உள்ளே வந்து முங்கிடும். அப்படின்றதான் வந்துட்டு ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் ரீப்ளேஸ் பண்ண வாட்டர் டெஃபினட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி அதை விட அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக மிதக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பிரின்சிபல். ஸோ ஒரு வேளை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிங்க் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க சாரி ஸோ சைஸ் வந்துட்டு பெருசாகிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம வந்து கன்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் ஓகே, ஸோ மூன் ஆர்பிட்டிங் அரௌண்ட் த எர்த்துலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ நிலா வந்துட்டு மூன் வந்துட்டு என்ன பண்ணுது, நிலா வந்துட்டு பூமியை சுற்றி வந்துட்டு இல்லையா? ஸோ அதுவும் கூட ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினா. ஓகே, ஸோ ரொட்டேஷன் காரணமாக தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு மூன் எர்த்து ரொட்டேட் பண்ணுது அப்படின்றது சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எர்த்துக்கும் வந்துட்டு டெஃபினட்டாக எர்த்துக்கும் மூணுக்கு இடையில ஒரு கிராவிடேஷனல் புல் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எர்த்தோட மாஸ் வந்துட்டு மூனோட மாஸை விட ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் எர்த்து வந்துட்டு மூணை தன்னை நோக்கி இழுத்துட்டே இருக்கும். பட் மூணுக்கும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்குது. தென் அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேரக்ஷனில் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஹையர் லீனியர் வெலாசிட்டி இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த எர்த்து நோக்கி இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அந்த வெக்டாருக்கும் தென் அதோட மூணோட ஒரு பர்டிகுலர் டேஷில் இருக்க லீனியர் வெலாசிட்டி வெக்டார் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டேன்ஜென்ஷியல் வெக்டார். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மூணு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி எர்த்தோட கிராவிடேஷனல் புல் இருக்கு இல்லையா? ஸோ இதனால் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் மூணு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரீடைரக்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எர்த்தை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அண்ட் இதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக எர்த்தை வந்துட்டு மூணு வந்துட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஈவன் வந்துட்டு அது வெர்டிக்கல் ஆர்பிட்டாகவே இருந்தாலுமே கூட ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் அது வந்துட்டு ஒரு லீனியர் வெலாசிட்டி இருக்கிறதுனால அது எர்த்தை சுற்றி ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ ஈவன் சேட்டலைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபினாமினா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஃப்ரீ ஃபால்ன்ற ஃபினாமினா பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் பபிள். ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இங்கே இதில் இந்த சோப்போட கலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜெண்டா கலர், ரோஸ் கலர், பிங்க், க்ரீன் நிறைய கலந்து சேர்ந்துருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாமே காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, அந்த சோப்போட டாப் லேயர், பாட்டம் லேயர் இதெல்லாம் லைட்டு பட்டு என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் திரும்பி திரும்பி வந்து அதெல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி வேறு கலரை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே தனி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கூட ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ இன் ஆர்டர் டு ப்ளே கிரிக்கெட், ஃபுட்பால், செஸ், ஹாக்கி ஸோ வி ஃபாலோ த சம் ரூல்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், கேமில் விளாட்றப்போ நம்ம ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? சிமிலர்லி அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபினாமினா ஆஃப் அவர் நேச்சர் ஃபாலோ சம் ரூல்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி இயல் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஃபினாமினாவும் பர்டிகுலர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுது. அதுதான் வந்து ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நியூட்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ கிராவிடேஷன் லா வந்துட்டு கொடுத்தது அவர் தான். ஓகே, அதாவது ரெண்டு மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் கிராவிட்டின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருந்தார் இல்லையா? ஸோ F = gm1m2/r² அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சேம் கிராவிட்டி தான் வந்துட்டு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் ஃபால் ஆகிறதுக்கும் காரணம். சேம் கிராவிட்டி தான் என்ன அப்படின்னா மூணு வந்துட்டு எர்த்து சுற்றுறதுக்கும் காரணம். ஓகே, ஸோ லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா, செகண்ட் லா அண்ட் ஃபர்ஸ்ட் லா, இந்த மாதிரி 3 லாஸும் கொடுத்துருக்காரு இல்லையா? தென் கேல்குலஸ்லாம் இன்வெர்ட் பண்ணது இவர் தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிசிஷன் ட்ரீ மாதிரி இருக்குல்ல. இது என்ன அப்படின்னா நேச்சர் டு ஃபிசிக்கல் ஃபினாமினா டு அப்சர்வேஷன் டு டிஸ்கவரி பேசிக் கிளாஸ். ஒன்றும் இல்லை, நேச்சர் அப்படின்ற இயற்கை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். உதாரணத்துக்கு ஆப்பிள் மரத்தில் வந்து ஆப்பிள் கீழே விழுது. இது வந்துட்டு யாரோட மேன் இன்டரப்ஷன் கிடையாது, அதுவாகவே கீழே விழுந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் ஒன்றும் இல்லை, ஏன் வந்து அந்த ஆப்பிள் கீழே விழுது அப்படின்னு நோட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கவர் பேசிக் கிளாஸ். ஸோ அது காரணம் கிராவிட்டின்னு இன்வென்ட் பண்ணுறது. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினாவை நம்ம நோட் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல்ஸ் தான் என்ன பண்ணுறோம், அக்வேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளோ தான் வந்துட்டு நம்ம இது ஃபிசிக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் என்னன்றது இது ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டடி ஆஃப் வேரியஸ் ஃபிசிக்கல் ஃபினாமினா அண்ட் ஃபண்டமெண்டல் லாஸ் கவர்னிங் தம். ஸோ ஒன்றும் இல்லை, இயற்கையில் நடக்கிற ஃபினாமினாஸை படித்து அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன பண்ணுறோம் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை அக்வயர் பண்ணுறோம். ஸோ இந்த கோல் தான் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ
இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, the laws of principles are not invented by people, they are only discovered. அதான் ஒன்றும் இல்லை, மனுஷங்க தான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. பட் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் மனுஷங்களால் இன்வென்ட் பண்ணப்படலை, டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்வென்ஷன் அப்படின்னா இல்லாத ஒன்று உருவாக்குறது, டிஸ்கவரி அப்படின்னா இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஏற்கனவே இருக்குது ஆனால் அது யாருக்கும் தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். பட் இன்வென்ஷன் அப்படின்னா அது இந்த உலகத்துலேயும் பிரபஞ்சத்துலேயும் இல்லை, நம்ம வந்து புதுசாக உருவாக்கிட்டோம் அப்படி அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் இன்வென்டட் பை பீப்புள். ஸோ ஃபிசிக்ஸை வந்து யாரும் இன்வென்ட் பண்ணல. இப்போது உதாரணத்துக்கு மனுஷங்களாம் அந்த பூமியில் வாழ்றதுக்கு முன்னாடி பூமி வந்துட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு வேறு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் வேறு வேறு உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். ஸோ அப்போ கூட ஒரு சில ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, அதெல்லாம் யாரும் உருவாக்கலை. இப்போது மூணு வந்துட்டு எர்த்தை சுற்றுது அப்படின்னா அதுக்கு காரணம் மனுஷங்க கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாமே ஃபிசிக்கல் ஃபினாமினா. மழை பெய்யறதா இருக்கட்டும், கடல் அலைகள் வருது, டைட்ஸ் வர்றது, அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறதா இருக்கட்டும், லைட் எமிஷன் பண்ணுறது, சன்லேருந்து ரேடியேஷன் வருது, எல்லா பிளானட்ஸும் வந்து சன்னை சுற்றிட்டு இருக்கு இல்லையா. அண்ட் பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மேசிவ் பாடிஸ் உருவாயிருக்கு. தென் பிளாக் ஹோல்ஸ் உருவாகிறதா இருக்கட்டும், நியூட்ரான் ஸ்டார்ஸ் உருவாகிறது, அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னு எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே அட்டாமிக் லெவலில் இருந்து மேசிவ் பாடி ரேஞ்ச் வரைக்கும் நிறையவே ஃபினாமினாஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, லைட்டோட வேவ் பிஹேவியர், பார்ட்டிகல் பிஹேவியர், இது எல்லாமே யாருமே இன்வென்ட் பண்ணல, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தான். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவரின்னு சொல்கிறோம், இன்வென்ஷன் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இஸ் நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், ஃபண்டமெண்டல் சயின்ஸ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸோ டீல்ஸ் வித் நேச்சுரல் ஃபினாமினா. என்ன அப்படின்னா நேச்சுரலுக்கு ஃபினாமினாவை படிக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டில் டெஃபினட்டாக நம்மளை சுற்றி எப்போவுமே எவரிடே லைஃப்பில் ஃபிசிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக் திங்ஸ் ஆஃப் நேச்சர். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஸோ இயற்கையில் ஃபிசிக்ஸ் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபோர்ஸு, மோஷன், மேட்டர், லைட், சவுண்ட், ஹீட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபினாமினாஸ் தான். ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு புஷ் பண்ணி தள்ளுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட இருந்து எனர்ஜி வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு காரணம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே மொமெண்டம் சேஞ்ச் ஆகிட்டு அது டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ மோஷன் அப்படின்னு என்னென்னா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன் பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்துட்டு மோஷன். ஓகே, அதே மாதிரி மேட்டர் அப்படின்றதுல ஸோ சாலிட், லிக்விட், பிளாஸ்மாவில் சாலிட், லிக்விட், கேஸ்னு 3 ஸ்டேட் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பேசிக். பட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஸ்டேட்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னென்னா பிளாஸ்மா அப்படின்றதெல்லாம் 4th ஸ்டேட். ஓகே, அண்ட் 5th ஸ்டேட்லாம் ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் சம்திங் என்ன வரும். பட் இட்ஸ் ஓகே, ஃபியூச்சர் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட். ஸோ லைட்லாம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று ஃபிசிக்ஸில். என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்துட்டு சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா லைட் தேவை. அதே மாதிரி லைட்டில் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஸ்பர்ஷன், அதே மாதிரி போலரைசேஷன், ஸ்கேட்ரிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபினாமினாஸ் இருக்குது. ஓகே, லைட்டில். ஸோ தென் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டில் இது வந்துட்டு வெரைட்டி கிடையாது. ஓகே, ஸோ எக்கச்சக்கமான EM வேவ்ஸ் இருக்குது. ஸோ லைட்டு வந்துட்டு ஒரு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் தான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸுக்கு. ஈவன் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜியோட பேசிக்கே வந்து ஃபிசிக்ஸ் தான். ஓகே, ஃபிசிக்ஸில் இருக்க மேஜர் பிரின்சிபல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் டெக்னாலஜியோட மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக சவுண்ட் வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் ஏரில் எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம பேசுகிறப்போ நம்மளை சுற்றி இருக்க காற்று என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து வைப்ரேட் பண்ணும். அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் ரேர்ஃப்ராக்ஷன் நடக்கும், அதாவது வந்து அப்படியே எலாபரேட் ஆகும் அந்த கம்ப்ரெஷன் செக்ஷன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் கம்ப்ரெஸ் ஆகும், அடுத்து எலாபரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரெஷன் எலாபரேஷனால் மூவ்மெண்ட் வந்துட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சவுண்ட் வேவ் அப்படின்றது. ஓகே, இதுதான் ஏர் மீடியம் தேவை. ஓகே, சவுண்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா மீடியம் தேவை. லைட்டுக்கு வந்து மீடியம் தேவையில்லை, வேக்யூமில் கூட ட்ராவல் ஆகும். ஓகே, சவுண்டு பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடல் வேவ். அதே மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட். ஸோ ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஹீட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்சுவலாக வந்து தெர்மல் எனர்ஜி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து ஹீட் அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே தெர்மல் எனர்ஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சிஸ்டமில் உள்ள பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலக்ட்ரிக்கல். இதெல்லாம் ஹீட்டை பற்றின கான்செப்ட்லாம் வந்துட்டு தனி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்றைக்கான லைஃப் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வீட்டில் இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஹோல் வேர்ல்டே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் வந்துட்டு லைஃப் இந்த காலத்தில் ரன் ஆகாது. ஸோ அப்படின்றப்போ ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஜென்ரலாக என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக சார்ஜோட மோஷன் இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போகலாம் கரண்ட். ஓகே, ஸோ சார்ஜ் வந்துட்டு என்ன ஃப்ளோவில் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. ஓகே, ஸோ உதாரணத்துக்கு 1 கூலும் பெர் செகண்ட் அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட். ஓகே, அதாவது 1 கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகணும் ஒரே ஒரு செகண்ட் டைம் டியூரேஷனில். ஸோ அப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா 1 ஆம்பியர் கரண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம். ஸோ மேக்னெட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு இயற்கையாகவே உருவான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது இப்போ மேக்னடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்னெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அயன் மாதிரியான ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கும்போது அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மேக்னெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசி மோட்டார், ஏசி மோட்டார், ஜென்ரேட்டர்னு இது வந்துட்டு எக்கச்சக்கமான ஈவன் நம்ம காதில் மாட்டுற ஹெட்செட் ஃபோனில் ஹெட்செட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கூட மேக்னெட்லாம் இருக்கிறதா செய்யுது. ஓகே, மேக்னெட் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிவைசஸில் ரொம்பவே எக்கச்சக்கமாக வந்துட்டு அதோட ஆக்குபேஷன் ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில். ஓகே, இதில் வந்து நேச்சுரல் ஃபினாமினா போட்டிருக்காங்க. இதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின்போ, க்ளவுட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஸோ ரெயின்போ எப்படி உருவாகுது, க்ளவுட்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றது இதெல்லாம் கெமிக்கல் ஃபினாமினா, பயாலஜிக்கல். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஃபிசிக்ஸில் வந்துட்டு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ்னு ரெண்டு. ஓகே, ஸோ ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 19th சென்ச்சுரிக்கு பிஃபோர் டெவலப் பண்ணது எல்லாமே கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், வேவ் ஃபிசிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோமேக்னட்டிசம் அண்ட் ஆப்டிக்ஸ் இதெல்லாமே வரும். ஓகே, ஸோ ஆப்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டை பேஸ் பண்ண ஸ்டடி. தெர்மோடைனமிக்ஸ், ஹீட், எனர்ஜி, ஒர்க் இதெல்லாமே படிப்போம். எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டோட பிஹேவியர். ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு மேக்ரோ பாடிஸோட மோஷன், ஃபோர்ஸ், டைனமிக், கைனமேட்டிக்ஸ் எல்லாமே படிக்கிறது. ஓகே, ஸோ அதோட ஓவரால் ஸ்டெபிலிட்டி, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மோஷன், ஃபோர்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அதோட மோஷன் மாறும் இதெல்லாமே படிக்கிறது. ஓகே, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ் எப்போ வந்தது அப்படின்னா ஆஃப்டர் டெவலப்பிங் ஆஃப்டர் த 19th சென்ச்சுரி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரிலேட்டிவிட்டி இதெல்லாமே மாடர்ன் ஃபிசிக்ஸ்க்குள்ளே வரும். ஓகே, அந்த மாடர்ன் ஃபிசிக்ஸ்லாம் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், குவாண்டம் இதெல்லாமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்காக. ஓகே ஓகே ஸோ இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை எ ஃபோர்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, மோஷனோட ஸ்டடி தான். ஸோ அது என்ன அப்படின்னா டெஃபினட்டாக மோஷன் ஒன்று இருக்குன்னா ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எல்லாம் மோஷன் கிடையாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் அ கார் டெஃபினட்டாக இன்ஜின்லேருந்து கிடைக்கிற ஃபோர்ஸ்னால தான் மூவ் ஆகுது. அதே மாதிரி லோடிங் ஆன பிரிட்ஜ் அப்படின்னா ஸோ கீழே இருக்க பில்லர்ஸ் தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதோட லோடை தாங்கி நிற்கிது இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ராலிக் மிஷின். ஸோ இவ்வளோ பெரிய காரை கீழே இருக்க ஹைட்ராலிக் பீம்ஸ் தான் வந்துட்டு தாங்கி நிற்கிது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வேவ் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசோலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்ப்ளிட்யூட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஆசோலேஷனோட ஆக்சலேஷன் அது எல்லாமே வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்படி தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறது, சிம்பிள் பெண்டுலமோட மோஷன் இது எல்லாமே என்ன அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான். ஓகே, ஸோ வேவ் ஃபிசிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேஷன் ஆர் ஆசிலேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேஷன் ஆர் ஆசிலேஷன் அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில ஃபினாமினாஸ் தென் அது வந்துட்டு ஆசிலேஷன்ஸால் என்ன பண்ண ஆசிலேஷன்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி படிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ தண்ணியில் வந்துட்டு அலைகள் உருவாகிறது கண்டிப்பாக அந்த வாட்டர் டாப்லெட்ஸ் வைப்ரேட் ஆகிறதுனால தான். ஓகே, ஸோ ஒரு துளி வாட்டர் டாப்லெட்டை ஜஸ்ட்டு வந்துட்டு போட்டோம்னா போதும், இல்லை கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா குளத்தில் இந்த மாதிரி அலைகள் உருவாகும். அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வர சவுண்டாக இருக்கட்டும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆசிலேஷன் தான். ஓகே, இதெல்லாமே எக்ஸாம்பிள். தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹீட், எனர்ஜி, ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு படிக்கிறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஹீட். ஸோ ஹீட்னால ப்ரொடியூஸ் ஆகிற எஃபெக்ட்ஸ் தான். உதாரணத்துக்கு ஒர்க்கிங் ஆஃப் இன்ஜின் இது தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மெர்க்குரினா தெர்மோமீட்டர். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போது மவுத்தில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த மெர்க்குரி மீட்டர் அப்படின்னா ஸோ ஹீட் என்ன பண்ணும் அப்படின்னா மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது வந்துட்டு உயர போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரீடிங்கை காட்டும். ரெஃப்ரிஜரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
ஓகே. ஸோ இது எலக்ட்ரோமேக்னட்டிசம்க்கு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பீக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மேக்னெட்லாம் இருக்கும். ஸோ அதில் கிடைக்கிற ரிப்பல்ஷனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள ஒரு காயில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகும். ஸோ அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதில் கிடைக்கிற அப்போசிஷனால் என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்துட்டு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் மேக்னெட். ஓகே. ஸோ அதே மாதிரி பேட்டரிஸில் கெமிக்கல் சாரி இது யூபிஎஸ். ஓகே. ஸோ யூபிஎஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு பேட்டரியில் ஸ்டோர் பண்ண டிசியை ஏசியாக மாற்றி நம்ம வீட்டுக்கு தரும். ஓகே. இது ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டர். ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு எலக்ட்ரோமேட்டிக் பிரின்சிபல்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கண்ணாடியில் நம்ம முகம் தெரியணும் அப்படின்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியணும். அதே மாதிரி கலர் ஆஃப் த ஸ்கைனா ஸோ வானம் ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஸ்கேட்ரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ஐசைட் கரெக்ஷன் யூஸிங் ஸ்பெக்டிகல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கண்ணாடிலாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி மேக் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் இல்லாமல் லைஃப் கிடையாது. ஓகே. ஸோ ஆப்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பை லைட். ஓகே. ஸோ ஆப்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஸோ லைட்டோட ஃபினாமினா பேஸ் பண்ண பிரின்சிபல் எல்லாமே வந்துட்டு ஆப்டிக்ஸ்குள்ளே வரும். ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்றதுக்கா. ஸோ நியான் சைன் போர்டு. ஸோ நியான் சைன் போர்டும் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு சில ஹோட்டல்ஸில் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் வந்துட்டு ஜஸ்ட் வெளிச்சமாக தெரியும். ஓகே. ஸோ அதில் என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அது வெளிச்சமாக தெரியும். ஆனால் அதில் எந்த ஒரு பல்போ லைட்டோ செட் பண்ணி மாட்டாங்க. அப்போது எப்படி வந்துட்டு அதுலேருந்து லைட் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த நியான் சைன் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். ஸோ ஆனால் இது வந்துட்டு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா விசிபிள் ரீஜனில் லைட்டை வந்துட்டு எமிட் பண்ணும். ஸோ நைட் நேரம். ஓகே. ஸோ விசிபிள் ரீஜன்ஸில் லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ அதனால் இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட் எமிட் ஆகும். ஸோ அதை நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பல்ப் சோர்ஸோ எதுவும் தேவை கிடையாது. அதே மாதிரி லேசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உள்ள ஆட்டம்ஸோட எக்ஸைட்டேஷனால தான் எனர்ஜி வெளியில் வருது. எக்ஸ்ரே பார்த்தீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஸோ இப்போது எக்ஸ்ரேலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே டியூப்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டில் எலக்ட்ரான்ஸை ஹிட் பண்ண வச்சு எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அப்படின்றது வரும். ஓகே. ஸோ ஃபிசிக்ஸோட பிரின்சிபல்ஸில் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு யூனிக் பிரான்ச். ஓகே. சில நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டேட்டிங்னு ஒன்று இருக்குது. பழைய காலத்து பொருட்களோட வயசை கண்டுபிடிக்கிறது, பவர் ஜென்ரேஷன் அண்ட் ரேடியோ தெரப்பி மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஸ்டடி ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியை அண்ட் த கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்டிகல்ஸ். ஒன்றும் இல்லை, அட்டாமிக் நியூக்ளியர் அப்படின்னா ஆட்டமில் இருக்க நியூக்ளியஸ். ஓகே. தென் அதுக்குள்ளே இருக்கிற சப்பானிக் பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரான் நியூக்ளியன்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரான் தென் அதுக்குள்ளே குவாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா, அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் இதெல்லாமே இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி தான் என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கான வீடியோ. ஸோ ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இருக்கா. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. ஓ சாரி, பட் இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இந்த வந்துட்டேன். ஓகே. ஸோ இந்த ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த பிடிஎஃப் தான் வந்துட்டு தேடிட்டுருக்கேன். இட்ஸ் ஓகே. ஸோ ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்தடுத்து நிறையவே வந்துட்டு வீடியோஸ் வரதான் போகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்யூன் கனெக்ஷனில் இருங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.